அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், இல்லை ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஒரு அமைப்பில் இருக்கிறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இல்லை ஏதோ எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அதுக்காக நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது சரி வராது. அப்படி தேவையும் இல்லை. ஏதோ என் புருஷனுக்கு கச்சேரிக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஜனவரி 29 இந்த நாள் வரலாற்றில், தமிழின வரலாற்றில் யாருமே மறக்கக்கூடாத, மறக்க முடியாத நாள். இன்றைக்கி தான் நம்மளோட தொப்புள் கொடி சொந்தங்கள் ஈழத்தில் கொண்டொழிக்கப்பட்ட அந்த போரை நிறுத்துறதுக்காக உங்கள் மாதிரி என்ன மாதிரியே நம்ம மொழி மீதும் நம்ம இனத்தின் மீதும் அக்கறையுள்ள இங்கே எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அதில் முதன்மையானவனா எல்லாருமே மனசில் நம்ம அக்கறை வச்சுருந்தாலும் தன் உயிரையே நம் இனத்துக்காக நம் மொழிக்காக வச்சுருந்த ஒரு தலல் ஈகியா அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தன் மீது தீயிட்டு கொளுத்தி அந்த உடலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆயுதமாக வச்சு எப்படியாவது இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன அந்த மாமனிதன் விதைக்கப்பட்ட நாள் இன்றைக்கி தான். அவரோட அந்த தியாகம் நடந்தேறிய நாள் இன்றைக்கி. சென்னையில் இதே 2009 அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் ஒரு திரைத்துறையில் இருக்கிறவர், ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறவர். எப்படியாவது போய் நம்ம சென்னையில் தலைநகரத்தில் போய் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருந்தவர் அவர். அப்படியாப்பட்ட மனுஷன் தென்கோடி இங்கே தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து போனவர், எப்படியாவது நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு போய் நின்றவர். அந்த நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த இனத்துக்காக இனம் பட்ட பாடுகளை நிறுத்தவே முடியாதா அப்படிங்கிறதுக்காக தன்னோட உயிரையே ஈகம் செய்த அந்த நாள். தங்கை செங்கோடி சொன்னது தான் இந்த நேரத்தில் நம்ம மனசில் வச்சுக்கணும். மறப்பது சாமானியர்களின் இயல்பு, மனிதர்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது தான் ஒவ்வொரு புரட்சியாளனின் கடமை. அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொன்னாங்க. அதுதாங்க இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு விஜயை பிடிக்கும், நான் விஜய் ரசிகர், நான் அதாவது ரஜினி ரசிகர். அடுத்த விஜய் படம் தான் பார்ப்பேன். நான் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன்னா அவர்கிட்ட போயிருந்துருக்கலாம். இப்போ அண்ணன் கூட இருக்கிற பல பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அண்ணன் சீமானின் கரத்தை ஏன் நம்ம வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லா கையில் ஒருத்தன் கையிலையும் உலகம் உள்ளங்கையில் உலகம் வந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊடகம் வந்துடுச்சு. அந்த மொபைலை தட்டினானா அவன் இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். இந்த நாளில் மேற்கொண்டு அண்ணன் சீமான் நம்ம அறிவாளியாக உள்ள பிள்ளைகளை உருவாக்குனதுக்கு அப்புறமும் கூட இன்றைக்கி ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் நடக்குது. இன்றைக்கி முத்துக்குமாரோட நினைவேந்தல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் தலைமையில் அங்கே நம்ம எப்போவுமே வளர்ந்துருப்பார்ல சத்யராஜ், அவர் போய் நின்று பேசுகிறாருங்க. அந்த கூட்டம் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி நடந்துச்சு காலையில். அந்த கூட்டத்தை இப்போ தான் நான் பார்த்தோன்னே தான் நமக்கு அதில் சீமான் இருக்கும்போது, நம்ம இருக்கும்போது, சீமானின் பிள்ளைகள் இருக்கும்போதே இவ்வளோ ஒரு ததினத்தம் பேசுகிறாங்களே, யாருமே இல்லாமல் போயிருந்தா என்னடா ஆயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னென்னா பார்த்து நம்ம பிள்ளைகள்கிட்ட எத்தனை வியூஸ் போகணும்னு தெரியாது இந்த வீடியோ. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த உண்மை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பேசுகிறேன். முத்துக்குமார் அண்ணன் மரண சாசனமாக ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் போய் சேர்கிற அளவுக்கு பலாயிரக்கணக்கான கடிதங்கள் எல்லாத்தையும் போய் சேர்ந்துச்சு. முத்துக்குமாரின் மரண சாசனம்னு அது பேர். எல்லாத்தையும் போய் சேர்ந்துச்சு. எல்லாரும் எடுத்து படித்தாங்க. அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாச்சு தமிழ்நாட்டில் உண்டான எழுச்சியை, மாணவர்கள் மத்தியில் உண்டான எழுச்சியை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அன்னை காலகட்டத்தில் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டது. வழக்கறிஞர்கள் மிக அதிகமான வழக்கறிஞர்கள் போராட்ட களத்தில் இறங்கி வீதி முழுவதும் போராட ஆரம்பித்து அது மூலியமாக ஒரு எழுச்சி வரும்போது அதை முடக்கிறதுக்காக, ஒடுக்கிறதுக்காக நீதிமன்றங்கள் மேற்கொண்டு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த சமயங்களில் தான் சென்னையில் அந்த காவலர்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் வரலாறு. அந்த சமயங்களில் தான் மயிலாட போட்டு கேளிக்கைகள் இங்கே டிவிக்களில் கொண்டாந்து காட்டப்பட்டது. ஒரே ஒரு தொலைக்காட்சி மட்டும்தான் இங்கே மக்கள் தொலைக்காட்சி, ஐயா டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் நடத்தின மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத இங்கே கொண்டாந்து காட்டுச்சு. மிச்சம் எந்த தொலைக்காட்சியும் அதை காட்டவே இல்லை. இது போல் ஒரு சூழலில் இவங்க என்னமோ மன்னர் பரம்பரையிலேருந்து பிறந்து வந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஈழத்துக்காக பல தடவை இங்கே பதவி இழந்திருக்குங்க அப்படிலாம் சொல்லி பல எப்படி சொல்கிற பரதேசிகள் பேசி இன்றைக்கி அதை
அதை நிறுவனத்துக்கு பார்க்குறாங்க சார். பொறுத்துக்க முடியல அதெல்லாம். நான் ஒரு ஊடகவியலாளர். நான் ஒரு வரலாற்றை வந்து நம்ம வந்து திரிக்கக்கூடாது எப்போதுமே. இன்றைக்கி பேசும்போது கூட அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் பங்கேற்ற கூட்டத்தில் முத்துக்குமார் பற்றி பேசுகிறாங்க. அதோட நினைவேந்தல் கூட்டம், அந்த கூட்டத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. தலைவரை இங்கே வந்து பேசுனதை விடவும், அந்த மண்ணில் நடந்த போரை பேசுனதை விடவும், இங்கே வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தான் பேசியிருக்கணும். அது பேசியிருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் இந்த மண்ணில் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் உண்மை அப்படியா அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே இத்தனை 1.25 லட்சம் பேர் கொன்றொழிக்கப்பட்டதுக்கு காரணமே ஒன் மனு தான் அது அப்படின்னு சொல்லி தமிழர்கள் அத்தனை பேருக்கு வந்து உணர்த்திருந்தா, இன்றைக்கி சீமான் உசுப்பேற்றின மாதிரி அன்றைக்கி உசுப்பேற்றிருந்தா அங்கே வந்து இவ்வளோ பெரிய அழிவுகளே நடந்திருக்காது, நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருந்திருக்காது. அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அரசியல் அழுத்தம் வந்து இங்கே நம்மளோட இனத்துக்காக, நம்மளோட மொழிக்காக, நம்மளோட மக்களுக்காக இல்லாமல் போச்சு. அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு ஏற்படுத்திய வழியாக நமக்கு வந்து காட்டின உண்மை. அது அந்த சமயத்துலேருந்து எழுந்து வந்தவங்க தான் அண்ணன் சீமானும், நானும், நீங்களும், இது அண்ணன் மணிசந்திலும், இது போல் ஆட்கள்லாம் ஒன்றிணைஞ்சு வந்தது எல்லாமே அந்த சமயங்களில் தான். எல்லாம் தனித்தனியாக நின்றுட்டு இருந்தோம். யார் போராட்டத்தை கூப்பிட்டாலும், யார் எந்த இடத்துல நின்று போராடினாலும் போவோம். அப்போல்லாம் அதிகமாக கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கும் அந்த சமயத்தில். பாக்கி எல்லாருமே போராட்டத்தை வந்து இப்படி நடத்துகிற மாதிரி தான் நடத்துவாங்க. அவங்க மனித சங்கிலிம்பாங்க, அதும்பாங்க, அப்படிலாம் தான் நாங்கள் போராடணும். அந்த சமயங்களில் தான் வந்து அண்ணன் சீமான் வந்து இல்லை, முத்துக்குமார் சொன்னது தான் உண்மை அப்படிங்கிற உணர்ந்து தான் நாம் தமிழர் பேரியக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியாக உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இதே கூட்டம் வந்து இன்னைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சியோட வலிமை வந்து அன்னைக்கு இருந்துருந்துச்சுன்னா உலகம் முழுவதும் வந்து இந்த செய்தி வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கும். அரசியலில் அழுத்தம் உண்டாக்கியிருக்கும். அது மூலியமாக வந்து அங்கே போரே நிறுத்தப்பட்டிருக்கும். இதுதான் உண்மை. இந்த அழுத்தங்கள் தாங்க முடியாமல் இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட அப்பா போய் மருத்துவமனையில் வந்து முதுகல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்த காலங்கள் உண்டு. இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்றைக்கி மேற்கொண்டு அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, பெரியாரின் பக்தர்களாக பேசுகிறாங்க. அண்ணன் சத்யராஜ் மேற்கொண்டு அதான் பேசுகிறாரு. சத்யராஜ் மேலே நமக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. அது எல்லாமே வந்து இன்றைக்கெலாம் வந்து உடஞ்சி போயிடுச்சு. இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு இதை நிறுவனத்துக்காக, நீங்கள் வந்து ஒரு பக்தியை வந்து மூட நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கொண்டாடுறதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல. நம்ம அப்படி தானே கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி மேற்கொண்டு இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் சத்யராஜ்கிட்ட அந்த ஒரு உண்மைத்தன்மையே இல்லை. வேலூர் சிறைக்கு நான் சென்றேன், அந்த வேலூர் சிறைக்கு நான் சென்றதுக்கு அப்போ தான் நான் வந்து இவர் ரவிச்சந்திரனையும் பேரறிவையும் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேலூருக்கு இவர் சென்றது யாரை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, சொல்லியிருக்கணுமா இல்லையா? அண்ணன் வைகோவையாக இருந்தால் என்னன்னு சொல்லியிருப்பார். இவர் போய் பார்க்க போனது அண்ணன் சீமான் அவர்களை. அதனால தான் இவர் சொல்லலை. சீமானின் பேர் அவ்வளோ ஒரு தீண்டத்தகாத பேரா? இந்த இனத்துக்காக எவன் சார் நிற்கிறாங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் இதே மண்ணில் நம்ம முப்பாட்டன் சொல்லிட்டு போனவன் தான். அந்த வழியில் வந்து அண்ணன் சீமான் தான் அனைத்து உயிர்களுக்கான அரசியல் செய்கிறது. அண்ணன் சீமான் தான். திருநங்கைகளை இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சியில், ஏதாவது ஒரே ஒரு கட்சியில் வாய்ப்பு கொடுத்துருப்பீங்களா? முத தேர்தல் 2016 தேர்தல் அக்கா தேவி அவர்களை வந்து நம்ம மங்கையா நங்கையா அப்படின்னு சொல்லி ஆர்கே நகரில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவின் ஒரு மிகப்பெரிய தலைவி, அந்த தலைவியை எதிர்த்து வந்து நிற்க வச்சது அண்ணன் சீமான். இது தமிழச்சி மண்ணு, தமிழ் மண்ணை நீங்கள் போய் நின்று அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதுக்கப்புறம் ரோஷினியை கொண்டு போய் இப்போ நிற்க வச்சுருக்கிற திருவல்லிக்கணியில் அண்ணன் சீமான். இதை பற்றி பேசணும். இதை வந்து உங்கள் பெரியார் வந்து பேச வேணான்னு சொல்லியிருக்கிறாரா? இதை உங்கள் அண்ணாதுரை வந்து அதெல்லாம் வந்து தவறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? ஒரு குடும்பத்தையே நீங்கள் வந்து உயர்த்துறதுக்காக ஒட்டுமொத்த குலத்தையே வந்து அதை வந்து மறுக்கிறதும் மறுதளிக்கிறதும் நல்லது கிடையாதுல்ல அது நமக்கு. அப்போ இது போல் சமயங்களாக நமக்கு என்ன தோணுது, அண்ணன் சீமானின் கரத்தை மேலும் 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 நம்ம வந்து வலுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. எக்காரணத்தை கொண்டு வந்து விட்டுடக்கூடாது அப்படிங்கிற உணர்ந்து நிற்கணும் நம்ம பிள்ளைகள். இன்னும் இதை பார்த்துட்டு உறவுகள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த சாதிக்கும் இங்கே வந்து ஒரு சாதிக்கும் ஒரு கட்சி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சிகளை தவிர அனைத்து சாதிகளுக்கும், எல்லா சாதிகளுக்கும் சரி பிரதிநிதித்துவம் படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து வாய்ப்பளித்து அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து நிற்க வச்சு அவங்கள அடையாளப்படுத்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான். இது வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு மறுக்கப்பட்ட ரொம்ப கீழ்நிலையில் வச்சுருந்த அத்தனை பேரையும், அவங்க கீழ்நிலையில் வச்சுருந்தது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவங்க கீழ்நிலையில் வச்சுருந்த அத்தனை பேரையும் மேல்நிலையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு நிற்கிற மிகப்பெரிய போராளி அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்.
இது வரைக்கும் வந்து மரத்தை பார்த்தீங்கன்னா பணம்னு பார்த்துருக்குறான். இல்லைடா அது என் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு வரம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தது வந்து அண்ணன் சீமானும் சீமானின் பிள்ளைகளும். அதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மலாம் இருக்கும்போது இவ்வளோ ஒரு பொய்யா பேசுகிறாங்கல்ல. அப்போ வந்து இவங்களுக்கு என்ன ஒரு நோக்கமாக இருக்குன்னா, இங்கே வந்து அம்பேத்கர் அண்ணன் சீமானையும் நிற்க வைங்க, இன்னொருத்தவங்களும் நிற்க வைங்க. அம்பேத்கர் அவர்கள் சொன்ன சொல்ல வந்து எடுத்து செயல் வடிவம் படுத்தி காட்டினது வந்து யாருன்னு ஒரு இடத்துல பேசி பார்க்க வேண்டியதானே. அதெல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம உறவுகளுக்குள்ளே முட்டை வைக்க வேண்டியதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது திராவிடம். அதை வந்து அதுக்கு வந்து சரியாக வந்து விலை போயிட்டு இருக்கிறது, அதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரின் பக்தர்கள். அது நம்ம உறவினர்கள் தான், நம்ம அண்ணன் தம்பி தான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சமயத்தில் நான் நம்ம வந்து உறுதி எடுக்கணும். நம்ம ரசிகராக இருக்கும்போது பல இடத்துல ரசிகராக இருப்போம், பல பேருக்கு ரசிகராக இருப்போம். ஆனால் இந்த மண்ணை நம்ம காக்கணும்னா அதுக்கான தகுதியான ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி மன்னன் சீமானந்தங்கிற உணர்ந்துக்கிட்டு, இங்கே அடுத்த தேர்தல் இப்போ வரத்துக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 90 நாளுக்குள்ளே வர தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வந்து விவசாய சின்னம். அண்ணன் சீமான் கரத்தை வந்து வலுப்படுத்துங்க. இவர் தான் நமக்கானவருங்கிற உணர்வுங்க. நன்றி, வணக்கம்.